மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது இது பாஜக அதிமுகவோட கூட்டணிக்கான ஒரு முதற்கட்டமாக பார்க்கப்பட்டாலும் இருமொழி கொள்கை தொடர்பான விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடன் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது பற்றிய தகவல். ஜெயஸ்ரீ, இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலே நான் முன்பு குறிப்பிட்டது போல முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே நடைபெறும் என்பது ஏறக்குறைய உறுதியான தகவல் தான். ஏனென்றால் இருமொழி கொள்கை பற்றியெல்லாம் அவர் பேசுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இது எந்த அளவுக்கு அவசர சந்திப்பு, திடீர் சந்திப்பு என்று சொன்னால், இன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்பது. ஏனென்றால் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் முதலமைச்சர் மற்றும் அந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இன்றைய கூட்டத்தை தவிர்த்து விட்டு அவர் டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் ஒருபடி உள்ளே சென்று சொல்ல வேண்டுமானால், அதிமுகவிற்கு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஏறக்குறைய 75-80% பேருக்கு இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்கிறார் என்ற தகவலே காலை 10 மணி வரை தெரியாது என்பதுதான் உண்மை. ஏன் இப்ப நம்ம உறுதியாக சொல்கிறோம் என்று சொன்னால், காலையிலே 9:30 மணிக்கு சட்டப்பேரவை ஆரம்பித்த பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. வழக்கமாக அரை மணி நேரம் முன்பே வந்து விடுவார், 9 மணிக்கெல்லாம் வந்து விடுவார். இன்றைய தினம் நாம் சென்று அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் விசாரித்த போது, அண்ணன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வருவாரு, கொஞ்சம் தாமதமா வர்றதா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அதுதான். ஆனால் ஒரு 10:15 மணி அளவிலே அவர் டெல்லி புறப்படுகிறார் என்பது ஒரு தகவலாக வெளியே ஆரம்பித்தது. அதன் பிறகு அந்த வட்டாரத்திலே விசாரிக்கும் போதுதான் தெரிந்தது, திடீர் பயணமாக அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்பதனாலே விஐபி வரிசையிலே செல்வார். முன்கூட்டியே டிக்கெட்டுகள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டு சில ஒரு தகவல் சொல்கிறார்கள். அப்படி திடீர் பயணமாகத்தான் அவர் சென்றிருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, KP முனுசாமி அவர்களை கூட அவர் அழைத்து செல்லவில்லை. இவர் முன்பே சென்றுவிட்டு அதன் பிறகுதான் மற்றொரு விமானத்தில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றது காலை 11:50 விமானத்திலே அவர் சென்றார். 11:15 விமானத்தில் அவர் சென்றார். அதன் பிறகு 2:50 மணிக்குத்தான் மாலையிலே 2 முன்னாள் அமைச்சர்களும் புறப்பட்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு திடீர் பயணமாக, முன் திட்டமிடல் இல்லாத பயணமாகத்தான் இந்த டெல்லி பயணம் அமைந்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில இன்னொரு 10 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்த தேர்தல்கள் நடைபெறும். எனவே மே மாதம், ஜூன் மாதத்திற்கெல்லாம் அடுத்த அரசு பதவியேற்கும். எனவே அந்த தேர்தலுக்கு அவர்கள் தயாராகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது இரண்டு கட்சிகளிலுமே எதிர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஆதரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் டெல்லி பாஜக தலைமை, குறிப்பா அமித்ஷா அவர்களுடைய எண்ண ஓட்டம் நிச்சயம் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும். இரண்டு கட்சிகளும் இணைந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சில கட்சிகளும் கூட சேர்த்து இணைத்தால்தான் திமுகவுடைய வலிமையான கூட்டணிக்கு சவால் கொடுக்க முடியும் என்பது இவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. எனவே அதற்கு ஏற்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்திருப்பதாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.